வணக்கம் மக்களே, இன்றைய வீடியோவில் நாம் விண்வெளியில் நடக்கும் அதிரடியான காரியங்களை பற்றி பேசப் போகிறோம். ஈலான் மஸ்க் என்னம்மா ஜோஷ், ராக்கெட்களை ஆகாயத்தில் அவர் அனுப்புறாரு, அது அவருக்கு ஒரு ஆட்டமே போல இருக்கு. அடுத்து இந்தியாவின் மூன் லேண்டிங், என்னம்மா அசால்ட். 2025 இல் அமெரிக்கா மூனின் சவுத் போல் ஒரு டீமை அனுப்ப போகுதாம். சீனா மற்றும் ஜப்பானும் இந்த ஸ்பேஸ் ரேஸ் இல் கம்பீரமா பங்கு கொண்டிருக்காங்க. இந்த விண்வெளி போராட்டம் மற்றும் அதன் அரசியல் பின்னணியை இந்த வீடியோவில் விரிவாக்க பேசுவோம். ஆக வீடியோவின் முடிவு வரைக்கும் நம்மோடு இருங்கள், முழு படத்தையும் பெற்றுக்கொள்ள. ஏற்கனவே நேட்டோ 2019 இல் ஸ்பேஸ் இல் படைப்போர் நடத்துவது நியாயம் என்று அறிவித்துவிட்டன. அதன் பின்னாலேயே அமெரிக்கா ஒரு புதிய ஸ்பேஸ் ஃபோர்ஸ் உருவாக்கியிருக்கு. புதிய மிலிட்டரி பிரான்ச் பிரசவிச்சு, இது சும்மா ஸ்பேஸ் ஆபரேஷன்ஸ் இக்காக மட்டும்தான். ரஷ்யா மற்றும் பிரான்ஸ் இருவரும் தங்கள் மிலிட்டரி கன்ஃபிகுரேஷன்ஸ் மாற்றிக்கொண்டு ஸ்பேஸ்ல விளையாடலாம்னு பாக்குறாங்க. ஆமா, இங்க ராக்கெட்ஸ் மற்றும் மூன் லேண்டிங்ஸ் பார்த்துட்டு நாம மகிழ்ச்சியோட இருக்கும் போது ஸ்பேஸ் ஒரு பேட்டில் ஃபீல்ட் ஆகவும் அல்டிமேட் ஃப்ரண்டியர் ஃபார் ரிசர்ச் ஆகவும் மாறிடுச்சு. நம்பவே முடியல ரைட்? ஒரு கான்ஃப்ளிக்ட்ல ஒரு சீக்ரெட் வெப்பன் கொண்டு செல்வது எப்படி இருக்கும்? அதுதான் இப்போ ஸ்பேஸ் புதிய அரேனா. இங்கு நேஷன்ஸ் தங்களோட பவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணலாம். இதெல்லாம் எப்படி நடந்துச்சுன்னு கேட்கிறீங்களா? அதுக்கு ஸ்பேஸ்ல சிறந்த பொசிஷன்ஸ் பிடிக்க முயற்சி பண்றீங்களா? அது கேப்சர் த ஃபிளாக் கேம் மாதிரி. ஆனா இங்கு பிளேயர்ஸ் கூட இல்லாம ஸ்பேஸ் ஸ்டேஷன்ஸ் மற்றும் சேட்டலைட்ஸ் இருக்கு. அதில் முதலாளிகளா நீங்க யுனைடெட் ஸ்டேட்ஸ், சைனா மற்றும் ரஷ்யா. ஒரு பகுதியை அவர்கள் கைப்பற்ற முயல்கிறார்கள். தற்போது மிகவும் முக்கியமான இடங்களை விண்வெளியில் ஆதிக்கம் செலுத்த போட்டி நடைபெறுகிறது. ஒரு காலத்தில் பிரபலமான இந்த வானியல் பாறையான மூன் சர்ஃபஸ் இப்போது மீண்டும் முன்னணி இடமாக உள்ளது. நேஷன் ஸ்டேட்ஸ் அங்கு குழுக்களை அனுப்பி வருகிறார்கள், அதுவும் விளையாட்டுக்காக அல்ல. மூனின் தந்திரோபாய இடங்கள் மற்றும் முக்கிய வளங்கள் ஒரு நேஷன் பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். ஆனால் இந்தியா இப்போது பெரிய பிளேயர் ஆக இல்லை என்றாலும் அவர்கள் முடிவுக்கு வரவில்லை. இந்தியா செயற்கைக்கோள்களை ஏவுதல் மற்றும் தங்கள் லூனர் எக்ஸ்பெடிஷன்ஸ் நடத்தியுள்ளனர். ஆக விண்வெளியில் ஒரு உலகளாவிய சக்தி போராட்டம் நடைபெறுகிறது. நாம் அனைவரும் ராக்கெட் லான்ச்சர்ஸ் மற்றும் லூனர் லேண்டிங்ஸ் பார்க்கும்போது அதிசயப்படுகிறோம். இப்போது இது எல்லாம் எப்படி தொடங்கியது என்பதை பற்றி கொஞ்சம் பின்னோக்கி செல்வோம். அப்படியே வேர்ல்ட் வார் 2 முடிஞ்ச பிறகு ஆரம்பிச்சது கோல்ட் வார். யுஎஸ்எஸ்ஆரும் அமெரிக்காவும் 1945 இருந்து 1991 வரை 46 வருஷம் ஒரு கிளுகிளுப்பு கான்டெஸ்ட் எப்படி நடத்தலாம்னு. 2 பசங்க சண்டைக்கு நின்னாங்க மாதிரி. இவங்களும் யார் முன்னாடி யார் பலசாலி, யார் சாதனையாளர்னு போட்டி போடுனாங்க. இந்த பிளே கிரவுண்ட் மோதல்ல ஸ்பேஸ் ரேஸ் 1 அதிகமா ஹைலைட் ஆச்சு. இதுல 1957 அக்டோபர் 5 யுஎஸ்எஸ்ஆர் எல்லாரும் ஷாக் அடிக்க வச்சு முதல் சேட்டிலைட்டான ஸ்புட்னிக் 1 வெற்றிகரமாக ஆர்பிட்ல ஏற்றினாங்க. அடுத்ததுக்கு 1961 யூரி ககாரன் முதல் மனிதரா ஆர்பிட்ல அனுப்பினா. அது அமெரிக்காவுக்கு வந்த செய்தியில பெரும் அதிர்ச்சிக்கு ஷாக் அடிச்ச மாதிரி இருந்துச்சு. யுஎஸ்எஸ்ஆர் எப்படிலாம் இவங்களை ஊசிகிச்சி அவுட்பிளே பண்றாங்கன்னு அமெரிக்காவோட பொறுமையை பரீட்சை பண்ணினாங்க. பாருங்கள, எப்போ ரஷ்யா ஸ்பேஸ்ல தங்களோட ஸ்புட்னிக் என்ற சேட்டலைட்டை அனுப்பினாங்கன்னா அமெரிக்கா மக்கள் ரொம்ப பயந்துட்டாங்க. உண்மையை சொல்றப்போ அவர்களுக்கு இது ஒரு பெரிய ஷாக் மாதிரி. அவங்களுக்கு தோணுச்சு ரஷ்யா இந்த ஸ்பேஸ் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அமெரிக்கா மேல நியூக்ளியர் அட்டாக் பண்ண போறாங்க. இதனால பிரசிடென்ட் ட்வைட் டி ஐசன்ஹவர் ஒரு சூப்பர் பிளான் வச்சு NASAஐ ஸ்டார்ட் பண்ணாரு. அமெரிக்கா டிசைட் பண்ணுச்சு, நாங்க கூட மவுன்ல ஒருத்தரை அனுப்பலாம். அதுதான் ஒரு கிராண்ட் பிரைஸ் மாதிரி. நிறைய காலம் அவங்க முயற்சி பண்ணி கடைசில 1969 அமெரிக்கா அது சாதிச்சிட்டாங்க. இந்த ஸ்பேஸ் ரேஸ் வெறும் எக்ஸ்ப்ளோரேஷனா மட்டுமில்ல, இது ஒரு பாலிடிக்ஸ் மம்பெட்டர் தியேட்டர். உசும் ஒரு மாதிரி சர்ரிங் போட்டு யாரு ஸ்ட்ரோன்னு காட்டிக்க ஆசைப்பட்ட ஸ்டாம்ப் கல்ட்டியோன்னு சொல்லலாம். ஃபைனலி 1969 நீல் ஆம்ஸ்ட்ராங் மவுன்ல கால் பதித்த போது அது சூப்பர் போல் ட்ரோஃபி ஜெயிச்ச மாதிரி அமெரிக்கா எப்படி ஃபீல் பண்ணிருப்பாங்கன்னு நீங்களே யோசிக்கலாம். அட பாருங்களே, அந்த அதிரடி திருப்பம் என்னவென்றால் யுஎஸ்எஸ்ஆர் திடீரென்று உடைந்து பலித்தது. அப்புறம் சலிப்பை குறிக்கும் கோல்ட் வார் முடிவுக்கு வந்துச்சு. மக்கள் சுதந்திரத்துக்கும் டெமோஸ்ரைம் வெற்றியை கொண்டாடினாங்க. மிகுந்த ஆர்வம் கொண்டு வரவேற்பு கிடைத்தது. அப்ப கூட யுஎஸ்எஸ்ஆர் அப்ப வேளையிலான தலைவர் மிக் கோபச்சாவ் சமாதானம் என்று சொல்லிட்டு அதிகாரத்தை ஒரே சீராக கைமாற்றினார். சீக்கிரமாக பெர்லின் வால் வீழ்ந்து போச்சு. ஈஸ்டர்ன் யூரோப் விடுதலை பெற்றது ஒரு பெரிய மாற்றம் தான். ஆனால் மிகப்பெரிய செயல் என்னவென்றால் யுனைடெட் ஸ்டேட்ஸ் புரிந்து கொண்டுச்சு கட்டாயம் ஸ்பேஸ் என்பது ஒரு நாள் முக்கியமா வரப்போகுது என்று. ஸ்பேஸ் என்பது நியூ ஃப்ரண்டியர். அப்படியே பிரிட்டிஷ் மற்றும் பிரெஞ்சு கடல்களை ஆட்சி செய்தது போல, வேர்ல்ட் வார்ஸ் பிறகு ஏர் பவர் போல கேம் மாற்றியது போல ஒரு யுரேகா மூமெண்ட் அவங்களுக்கு வந்துச்சு. ஸ்பேஸ்ல முந்திட்டால் முன்னணி நிலையில் இருப்பாங்களேன்னு. அதனால ஸ்பேஸ் மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டாங்க. எப்போதும் முன்னேற்றத்தில் இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை உணர்ந்து நாசாவின் பட்ஜெட் நிலவை அடைந்த பின்னர் குறைந்தாலும் அவர்கள் தொடர்ந்து முயற்சித்தனர்.
அதன்பின் பட்ஜெட் மீண்டும் அதிகரிக்கத் தொடங்கியது. இது எவ்வளவு தீவிரமாக அவர்கள் விண்வெளியை கருதுகிறார்கள் என்பதை காட்டுகிறது. மட்டுமின்றி நாசா மட்டும் அல்ல, பல நாடுகள் விண்வெளி பந்தயத்தில் பங்கேற்று வந்துள்ளன. இன்று விண்வெளி பயணம் முன்பு போல அவ்வளவு செலவு பிடிக்குமானது இல்லை. ஸ்பேஸ் எக்ஸ் பாருங்கள், அவர்கள் விண்வெளி ஏவுதலின் விலையை குறைத்து புரட்சி உண்டு பண்ணி வருகின்றனர். 1965ஆம் ஆண்டில் ஒரு கிலோகிராமுக்கு $8200 விலை அமைந்திருந்தது. ஆனால் இப்போது ஸ்பேஸ் எக்ஸ் ஃபால்கன் ராக்கெட்ஸ் மூலம் அது $1500 குறைந்துள்ளது. ஃபால்கன் ஹெவி ஏ பாருங்கள், அது சரிந்தது ஒரு பிரமிப்பு. ஐயோ, ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார்ஷிப் பற்றிய செய்திகள் உண்மையானால் ஒரு கிலோ குறைந்தபட்சம் $1000 கீழ் செலவிட முடியுமாம். என்ன ஒரு விலை அது! இப்போது ஸ்பேஸ் மீது அனைவரும் ஏன் இந்த அளவுக்கு உற்சாகமாக உள்ளனர் தெரியுமா? 21வது நூற்றாண்டில் ஸ்பேஸில் பல முக்கியமான லொகேஷன்ஸ் உள்ளன. அதில் சில ஜியோசிங்க்ரனஸ் ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட், மிடில் எர்த் ஆர்பிட் மற்றும் லோ எர்த் ஆர்பிட் என கண்டிப்பாக பொன்னை தரும் இடங்கள். இந்த லொகேஷன்ஸ் யார் கையாளுகிறார்கள் என்பதை பொறுத்து ஸ்பேஸில் அடிப்படையில் அவர்கள்தான் சக்தி வாய்ந்தவர்களாக இருக்கலாம். முதலில் லோ எர்த் ஆர்பிட். இது பூமியின் மேல் சர்ஃபஸில் இருந்து 160 முதல் 2000 கிலோமீட்டர் வரை உள்ளது. அது நம்ம வீட்டுக்கு அருகில் தான். இந்த லொகேஷன் சேட்டலைட்களுக்கு கிடைமாறாக உள்ளது. ஆஹா, என்ன ஒரு கிரகங்கள்! நம்ம லோ எர்த் ஆர்பிட் லியோ பகுதியில் நம்ம பாய் சேட்டலைட்ஸ் ஸ்டார்லிங்க் சேட்டலைட்ஸ் எவ்வளவு தெளிவான படங்கள் எடுக்கும், எவ்வளவு வேகமான இன்டர்நெட் கிடைக்கும் பாருங்க. மீடியம் எர்த் ஆர்பிட் மியோ என்று இருக்கு. அது 2000 முதல் 35786 கிலோமீட்டர் வரை எர்த்துக்கு மேலே. அங்க என்ன ஒரு அச்சச்சோ! ஜிபிஎஸ் சேட்டலைட்ஸ் அமெரிக்காவுடையதும் ரஷ்யாவின் க்ளோனாஸ் யூரோப்பிய ஒன்றியத்தின் கேலலியோ இடம் பிடிச்சு இருக்கு. அந்த கியூட்டி ஜியோஸ்டேஷனரி ஆர்பிட் ஜியோ இப்போ நம்ம எர்த்துடன் ஒரே வேகத்தில் சுற்றும் சேட்டலைட்ஸ். என்ன பாரு, அந்த ஜியோ பகுதியில் பேஸ் மாறாம இருந்து நாம் எப்பவும் அவங்களை ட்ராக் செய்ய முடியும். அடடே! இந்தியா நமது நியூக்ளியர் வெப்பன்ஸ் டெஸ்ட் பண்ணும்போது யூஎஸ் அவங்க கண்டுபிடிச்ச விஷயத்தை நினைச்சா எர்த்ல ஒரு சூப்பர் லொகேஷன் இருக்கு. இதை கிரேஞ்ச் பாயிண்ட்ஸ்னு சொல்லி கொண்டாடுறாங்க. எர்த்தும் மூணும் இடையே இருக்கிற கிராவிடேஷனல் பூல் பர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணும் 5 அருமையான ஸ்பாட்ஸ். பெயர்கள் L1 முதல் L5 வரைக்கும். L1 ஸ்பாட்ல சோலார் அப்சர்வேஷன் சேட்டலைட்ஸ் வச்சு சன் எர்த் இல்லாம மற்றும் மூன் இல்லாம ரியல் டைம்ல சோலார் டேட்டா வாங்க போறோம். இது சேட்டலைட் கம்யூனிகேஷன் அப்புறம் பவர் கிரிட் மிகவும் பயன்படும். அஸ்ட்ரானமிவில் சூப்பர் எக்ஸைட்டிங் ஆக இருக்கும் பீப்புள் எல்லாம் இந்த எல் ரேஞ்ச் லொகேஷன்ஸ்களில் ஜாலியா ஹேங் அவுட் பண்ணுவாங்க. மனசு ஃப்ளட்டர் ஆகும் போல இல்லையா? அப்படின்னா L2 பாயிண்ட்ல ஜேம்ஸ் வெப் டெலிஸ்கோப் வியூ சூப்பரா இருக்கும். ஸ்பேஸ் கிளியர் பார்க்கலாம். எர்த் கிட்ட கம்யூனிகேஷன் கொஞ்சமும் கஷ்டமில்லாம இருக்கும். இப்போ L3 L4 L5 பாருங்க, அவ மாதிரி லக்ரேஞ்ச் பாயிண்ட்ஸ் கிரவுண்ட் ரொம்ப கம்மி. அப்படி போட்டு அங்கெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸ் வச்சுக்க இடமா இருக்கு. ஸ்பேஸ் பார்த்துக்கும் போது நம்மள ஒன்னும் தடுக்க முடியாது. லக்ரேஞ்ச் பாயிண்ட்ஸ் இருக்க சன் எர்த் மத்தியில பார்க்க இடங்கள் மாதிரி. மூன் இல் நேரம் பிறகு பேசலாம். இப்போ பாருங்க, யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான், இந்தியா, ரஷ்யா ஒரு விதமான மூன் ரேஸ்ல இறங்கி இருக்காங்க. இந்த டெக்கேட் முடியற முன்னாடி ஒருத்தரையாவது மூன்ல குதிக்க வைக்கணும்னு பிளான். கென்னடி பேசியது போல ஒரு பெரிய ஸ்பேஸ் ரேஸ். ஆனா இந்த தடவை மூன் செட்டிங்ல. ஆனா மூன் ஏதோ மிக முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஒளிச்சிட்டு இருக்கு. முதல்ல வாட்டர் பத்தி. ஏன் தெரியுமா? சவுத் போல்ல உள்ள மூனுக்கு வாட்டர் ஐஸ் இருக்கு. அது ராக்கெட் ஃபியூல் மாற்ற முடியும் என்பதால் இது சூப்பர் ஸ்டார் போல இருக்கும் வேறு வினை செய்யும் பயணங்களுக்கு. ஆனால் ஐஸ் ஒரு லிமிடெட் சப்ளை தான். முதல்ல வந்தவங்களுக்கு முதல்ல கிடைக்கும். அப்புறம் ஹீலியம் 3 இது மூன்ல நிறைய இருக்கு. ஆனால் எர்த்ல அபூர்வம். இது கிளீன் எனர்ஜி கான ஹோலி கிரேல் இருக்கு. ஏன்னா இது எலக்ட்ரிசிட்டி ஜெனரேட் பண்ணும். எந்த ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் இல்ல. இதெல்லாம் என்ன மாதிரி இருக்கு பாருங்க. மேலும் மூன்ல கிடைக்கிற ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ். இது எலக்ட்ரானிக்ஸ் முதல் ரெனியூவபிள் எனர்ஜி வரைக்கும் உபயோகப்படுத்தப்படுகிறது. மாடர்ன் டெக்னாலஜிக்கான ஸ்விஸ் ஆர்மி நைஃப் மாதிரி. அதனால நேஷன்ஸ் மாதிரி யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஜப்பான், சைனா, ரஷ்யா மற்றும் இந்தியா மூணுக்கு லேண்ட் பண்ண கம்பைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.